இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன தெரியுமில்ல? நீதியரசர் குறிப்பிட்ட இந்த விஷயங்கள்ல மைல்கல்னு ஒண்ணு ஊனியிருக்கும்ல, அந்த மைல்கல்ல கீழ ஒரு அம்புக்குறி போட்டிருக்கும் பாருங்க. அதை எடுத்துக்காட்டி, இன்னைக்கு அவங்க வந்து மதுரையில வந்து இதுதான் உண்மையான விஷயம். இத அடையாளம் காட்டி இன்னைக்கு நீதியரசர் வந்து இப்படிலாம் தீர்ப்பு குடுக்குறாருங்கிற ஒரு எதிர்ப்பு குரல் அங்கே வந்துருச்சு. இப்ப என்னன்னா, இந்த நீதியரசரால் அங்கே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுருக்கு. இதான் எதார்த்தமான உண்மை. இவரே சிஎஸ்ஆர்பியை உருவாக்குவதற்கு என்ன காரணம்? அவர் யார் முதல்ல? நீதியரசர்கள்னா வானத்திலிருந்து குதித்து வந்தவர்களா? கடவுளாக அவதரித்து வந்தவர்களா? மனித உறவில் தோன்றியவர்களா? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது நீதியரசர் இன்னும் தெளிவாக உணர வேண்டும்னு நான் கேட்கிறேன். சார், ஆனால் சு வெங்கடேசன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சு வெங்கடேசன் அவர்கள் வந்து முன்னாடியிலேருந்தே இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் இல்லையா? ஒரு மதவாத கும்பல் வந்து இங்கே கலவரம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. இல்லை, அவர் தோழர் வந்து நியாயத்தை குறிப்பிடுவார். நியாயம் பக்கம் நிற்பார் எப்போதுமே. எல்லா தரப்பு மக்களோடும் அன்பாக இனிப்பாக பழகக்கூடிய ஒரு மாமனிதர். அவருடைய கூற்று உண்மைதான். இன்னைக்கு அங்கே மதுரையில் மதவாத கும்பல்கள் கலவரத்தை தூண்டுவதற்கு எந்த நேரத்திலும் தயாராகி வருவதை இந்த நேற்று நடந்த சம்பவத்தின் மூலமாக அவங்களுக்கு என்ன புஷ் ஆயிடுச்சு. நீதியரசரே இப்படி சொல்லிட்டார், நம்ம உள்ள போ. காவல்துறை காயமடைஞ்சிருக்காங்க தெரியுமா? பரிதாபத்திற்குரிய நிகழ்வு நேற்று நடந்திருக்கிறது.